ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மல்டி ஸ்டாக் ஐட்டம் ஆல்டர் பண்ற பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மல்டி ஸ்டாக் ஐட்டம் ஆல்டர் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் ஐட்டமோட நேமை ரீநேம் பண்ண நினைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ஐட்டமோட குரூப், கேட்டகரி, யூனிட், ஓப்பனிங் குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பல்கா சிங்கிள் பேஜில் நம்ம ஆல்டர் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இதில் போய் நம்ம இந்த மல்டி ஸ்டாக் ஐட்டம் ஆல்டர்ல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா ஸ்டார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ள போய்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மாஸ்டர் கீழே இருக்கிற ஸ்டாக் ஐட்டம் கொடுத்துடலாம். இதில் ரைட் சைடில் இருக்கிற மல்டி மாஸ்டர்ஸ், இதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஹெச். ஸோ அதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டி கிரேட் மல்டி ஆல்டர்னு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் நம்ம மல்டி ஆல்டர்ன்றதை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிட்டோம்னா இங்கே ஸ்டாக் குரூப் வைஸாக நமக்கு இங்கே வியூ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா குரூப் எடுத்து வரும். இதில் பர்டிகுலர் குரூப்ல போய் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோன்னா, ஸோ ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் குரூப் மட்டும் நம்ம என்டர் பண்ணி நம்ம ரீட் பண்ணி பார்த்து நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை எல்லா குரூப் வேணும்னா இங்கே ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்துடலாம். ஸோ கொடுத்தோம்னா நமக்கு எல்லா குரூப்ல இருக்கிற ஸ்டாக் ஐட்டம் இங்கே வியூ ஆகும். இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ நமக்கு எந்த இது நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருந்தா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஐட்டமோட நேம் நான் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன், ரீநேம் பண்ணுறேன். ஸோ இது கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆர்கானிக் ஏன்றது இருக்கு. ஸோ நான் ஆர்கானிக் பின்றது சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டு யூனிட் இது வந்து டன் இருக்கு. ஸோ நான் என்ஓஎஸ் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே இல்லை, நான் 12 குவான்டிட்டிஸ் கொடுக்குறேன். அதோட ரேட் நான் இங்கே செட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையானதை செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்கு, நமக்கு இதில் சிலது மட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த அண்டர் மட்டும் நம்ம குரூப் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ கீழே கான்ஃபிகர்ன்றது கொடுத்துட்டு ஸ்கிப் நேம்ஸ் எஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பேரண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா நோ வச்சிடலாம். ஸ்கிப் த ஓப்பனிங் குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட் காலம்ஸ் எஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டாக் கேட்டகரி ஐ டீடைல்ஸ்ன்றது நோ கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் த கேட்டகரி காலம் நோ கொடுத்துடலாம், எஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒன்லி அண்டர் மட்டும் நமக்கு கஷ்டம் போயிட்டே இருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ நமக்கு தேவையான குரூப்பை நம்ம என்டர் பண்ணிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ மற்ற நேம் ஆஃப் ஐட்டம், கேட்டகரி, யூனிட், ஓப்பனிங் குவாலிட்டி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கிப் ஆயிரும். ஜஸ்ட் நமக்கு அதுக்கு அண்டர் மட்டும் நமக்கு என்ன போயிட்டு இருக்கோம்னா கருத்துக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் மற்ற எல்லாமே ஸ்கிப் பண்ணி நம்ம இங்கே சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணிடலாம், சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணுறோம் நமக்கு என்ன இருக்கும்னா, ஸோ நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அது ஸ்டாக் ஐட்டத்துக்குள்ள சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மல்டியா ஒரே டிஸ்பிளேல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாக் ஐட்டம் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.